சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் குழந்தையே, என் முழு ஆசைகளையும் பெற்றுக்கொள். இன்று உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால், பல நேரங்களில் நீ என்னை நினைத்து அழுது என்னை பார்க்க மாட்டாயா அப்பா என்று என வேதனை தெரிந்து கொள்ள மாட்டாயா என்று என்னை பார்த்து கேட்கின்றாய். நான் கண்களை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீ என்ன செய்கிறாய், நீ என்ன கேட்கிறாய் என்று அதை நான் கேட்டுக்கொண்டு தானே இருக்கின்றேன். ஆபத்து வரும் காலத்தில் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது நடக்க இருந்தால் தடைகள் இன்றி உன்னிடத்தில் சேர்ந்து கொண்டு தானே இருக்கின்றேன். அப்போதும் ஏதாவது ஒன்று என்றால் நான் எதுவுமே செய்யாமல் இருப்பது போல் ஏன் பேசுகிறாய்? எதனால் இந்த வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறாய் என்று எனக்கே தெரியவில்லை. இப்பொழுது பார், உன்னை நான் ஒரு விஷயத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை தடுக்க நினைத்தேன். ஆனால் அது தடுக்க இயலாமல் உன் அருகில் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஆட்டத்தை இன்று நான் பார்க்கலாம் என்று தான் காத்திருக்கின்றேன். நான் தடுத்தாலும் மிக்காமல் உனக்கு துயரங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த விஷயத்தின் அர்த்தத்தை நான் இன்று கைகட்டி வேடிக்கை பார்க்கத்தான் போகிறேன். எப்படி என்று யோசிக்கின்றாயா? மனதில் பயன்கள் ஏற்படுகிறதா? உன் அப்பா அத்தனை எளிதில் உன்னை நான் விட்டு விடுவேனா? நீ படும் துயரங்களை நான் வேடிக்கை பார்ப்பேனா? நான் ஒரு முடிவெடுத்தால் அதில் 1000 நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்று இன்று இரவு உன் இல்லத்திற்குள் வெளியே நான் நின்று கைகட்டி அதன் ஆட்டத்தை பார்க்கப் போகின்றேன். உன் இல்லத்திற்குள் அதை விடாமல் நீ என்ன செய்வாய்? நான் அதை வேடிக்கை பார்க்கிறேன் என்று நான் அதன் ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கப் போகிறேன். என்னை சாதாரணமாக நினைத்து என்னிடம் பயமில்லாமல் உன் எண்ணம் வர வரைக்கும், உன் இல்லத்தில் வாசல் வரைக்கும் வரும் அதுவே சற்று வேடிக்கை பார்த்தால்தான் என்ன என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் இன்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நான் காவல் காக்கப் போகின்றேன். உன்னுடைய இல்லத்தில் நான் இன்று நிற்கப் போகின்றேன். இந்த சாயப்பாவாகிய எத்தனை பேர் அழைப்பார்கள் தெரியுமா? அத்தனை எளிதில் யாரும் இல்லத்திற்கு நான் போக மாட்டேன். உன்னுடைய இல்லத்திற்கு நான் வருகிறேன் என்றால் நீ எத்தனை பாக்கியசாலியாக இருப்பாய் என்பதை உணர்ந்து கொள் என்று நான் உனக்கு வரும் துயரத்தை உன் வீட்டு வாசலோடு கலைத்து விடப் போகின்றேன். அது உன்னை எந்த விதத்திலும் பாதித்து விடாமல் பாதுகாக்கப் போகின்றேன். ஒரு தெய்வம் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்வேன். நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். உன்னிடம் நான் கேட்பது உன் மனதில் இருக்கும் என் மீதான நம்பிக்கையை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கொள் என்ற நேரத்திலும் அதை மட்டும் விட்டுவிடாதே. உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரைதான் உன்னை தேடி என்னால் வர முடியும். அது இல்லை என்றால் உன்னை என்னால் நெருங்க முடியாது என்பதை கவனமாக மனதில் பதித்து வைத்துக்கொள். இந்த சாயப்பாவா நினைத்தால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்பதை நீ இந்த நேரத்தில் தெரிந்து கொள்வாய். இனி ஒரு காற்றாக இருந்தாலும் என் அனுமதி பெற்றுத்தான் உன்னை நெருங்க முடியும். அத்தனை எளிதில் எந்த விஷயமும் இனி உன்னை கஷ்டப்படுத்தி விடாது. தைரியமாக இரு. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.